அனைத்தையும் தனியார்மயமாக்கப்படுதலின் விளைவு. இன்னைக்கு வந்து நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை அதை வந்து தனியாரோட சேர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அரசு வந்திருக்கு. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட்டைசேஷன் அப்படின்னு ஆகும்போதே வந்து டைரக்டா வந்து அதோட எஃபிஷியன்சி ரொம்ப குறைஞ்சிரும். அதில் வேலை செய்யற பணியாளர்களோட ஒர்க் லோடு அதிகமாகும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதே மாதிரி வந்து குப்பை அள்ளுற வாகனங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இப்ப மறுபடியும் வந்து குப்பை தொட்டிகள் வந்து எல்லா பக்கம் வரப்போகுது. இது மட்டும்தான் தனியார்மயமாகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மதுபான கடைகள், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து பிரைவேட்டைசேஷன் நிறையா ஆகுது. இதே மாதிரி பிரைவேட்டைசேஷன் ஆகிறனால அதோட தரம் உயரமா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை. ப்ரைவேட்டுக்கு அது கொடுக்கும்போது அது டைரெக்டாக வந்து பணம் சார்ந்த விஷயமா மாறும். ஒரு துறை வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து டைரெக்டாக ப்ரைவேட் கிட்ட போகுது அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி குறையதான் செய்யும். ஆனால் மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட கிடைக்கிற மாதிரி ப்ரைவேட்டில் எனக்குமே 100% அவுட்கம் கிடைக்காது. அப்ரஹாம் லிங்கன் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் இஸ் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். அதனால எந்த துறை கவர்மெண்ட் கிட்ட இருக்கணுமோ அந்த துறை கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும். நம்ம மக்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஒர்க்கை பார்த்துக்கிறக்காக மட்டும் தான் ஓட் போட்டு அவங்கள செலக்ட் பண்ணியிருக்குமே தவிர அதை வந்து எல்லாத்தையும் ப்ரைவேட் ஆக்கிறதுக்காக வந்து நம்ம அவங்கள செலக்ட் பண்ணலை அப்படிங்கிறத கவர்மெண்ட் புரிஞ்சு அவங்க செயல்படணும்.